ஸோ எனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னு சந்தோஷம்லாம் கிடையாது. டைம் பார்த்துட்டே இருப்பேன். 40 மினிட்ஸ் ஃபீடிங், 40 மினிட்ஸ் இன்டர்வல், 40 மினிட்ஸ் ஃபீடிங், 40 மினிட்ஸ் இன்டர்வல். குழந்தை ஈஸியா டைவர்ட் ஆயிடுங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுங்களே, இல்ல நீங்க அதையே எவ்ரிடே பண்ணும்போது அது பேம்பரிங்கா எடுத்து போறது அவ்வளவுதான். I don't agree with this point. I cannot accept anybody allowing their children to the kitchen. I care about your children, so I'm saying that nobody should allow your children to the kitchen. நீங்க எப்படிங்க பன்னீர் பட்டர் மசாலா உங்க குழந்தை தெரிஞ்சிக்கவே தேவையில்லைங்க. How to make பன்னீர் பட்டர் மசாலான்றத 25 வயசு பார்த்து கத்துக்கங்க. நான் இப்போ என்ன ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன்னா 1000 பேர் இல்ல 100 பேர்ல 1,00,000 பேர் என் வீட்லயே வந்து உட்காந்துக்கிட்டு நீ பெத்து போடு நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாலும் நான் பெத்துக்க ரெடியா இல்ல. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம் தலைவா. வணக்கம் தலைவா. குழந்தை பிறந்த பிறகு வாழ்க்கை டென்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய அம்மாக்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இவர்கள் பிரதிபடுத்துகிறார்கள். இவரெல்லாம் பேசப்படாது. சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போயினா அனுமதிக்கிறது யாரு? அவன்ல போம்டா, நீ பஞ்சாயத்துல வந்து கிழிச்சற. தாய்மார்களின் குழந்தை வளர்ப்பு விஷயத்தில் சொல்ல முடியாத எரிச்சல் என்ன? ஐயா, என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. இப்போ நம்ம ஒரு ரெஸ்ட் ரூம் போறோம்னு வச்சுக்கோங்க சார், ஃப்ரீயா கூட போக முடியாதுங்க சார். இப்போ டோருக்கு வெளியே குழந்தை அழுதுட்டு இருப்பான், ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் சார். இந்த ஈக்கு பயந்துகிட்டு 2 நாளைக்கு ஒருக்கா ஒரு மனுஷன் போனா எப்படா வாழ்றது? சாப்பிடலாம்னு உட்காருவோம், சாப்பிடும்போது குழந்தை மோஷன் போயிடுவான். ஸோ நம்ம சாப்பிட்டு விட்டுட்டு குழந்தைய க்ளீன் பண்ணிட்டு தான் அகைன் நம்ம அந்த ஒர்க் வரணும். ஏய் மச்சான், நீ என்ன பண்ற? சும்மா தான் இருக்கேன். வா, என் பிள்ளை குண்டிக்கு தண்ணி ஊத்து. ஆச்சி, யாரை பார்த்து என்ன வேலை வாங்குற? ஆமா, நீ எல்லாம் கக்கச்சிக்கே போறல. ஸோ அப்போ க்ளீன் பண்ணிட்டு நம்ம திரும்ப சாப்பிட உட்காரும்போது நமக்கு அந்த சாப்பிட்ற அந்த இன்ட்ரெஸ்டே போயிடுங்க சார். என்ன இந்த நேரத்துல ஆறுது? எப்படி அந்த மாதிரி பிள்ளைகளை வச்சு கொஞ்சிரீங்க? அப்புறமா குக்கிங் டைம்ல கூட சார் நிம்மதியா குக் பண்ண முடியாது. வந்து காலை புடிச்சுப்பாங்க, பக்கத்திலே இருக்கணும்னு சொல்லுவாங்க. நமக்கு ஒவ்வொரு நிமிஷமும் பதட்டமாவே இருக்கும். நைட்டு தூக்கம் சுத்தமா போச்சு சார். ஏன்னா 3 மந்த் பேபி தான் எனக்கு இப்ப இருக்கா. நைட்டு நான் தூங்கி ஒரு 2 hours கண்டினியூா தூங்கி ரொம்ப நாள் ஆன மாதிரி எனக்கு இருக்கு. இப்ப என்ன பண்ண சொல்ற? ஒண்ணும் பண்ண முடியாது. சாகர வரைக்கும் இதே கதிதான் இருக்கு சார். இல்ல பகல்ல நைட்ல முடிச்சிட்டு அப்புறம் பகல்ல எல்லாம் தூங்காதா? ஒரு 2 hour நான் தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சு சார். நான்சென்ஸ் மாதிரி பேசாதீங்க. எனக்கு 1 year ஆயிடுச்சு சார். இப்போயும் 2 hours once அவன் பிரஸ்ட் ஃபீட் வேணும்னு கேக்குறான் சார். நான் எழுந்து கொடுத்துட்டு படுக்க வேண்டியதா தான் சார் இருக்கு. இல்லனா போட்டு அடிக்கிறான் சார். ஒரு தப்பும் பண்ணவே இல்ல. உலக லெவல்ல பழி போடுறாங்க. 24 மணி நேரமும் தூக்கி வச்சிட்டே இருக்க சொல்லுவான் சார். இதோட கொடுமையான விஷயம் என்னன்னா, அவனை தூக்கி வச்சிட்டு நான் அவனுக்கு சமைச்சு கொடுத்தா மட்டும் தான் அவன் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவான். நீங்க இன்னும் பக்குவப்படலன்னு நினைக்கிறேன். நம்ம அவன் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சமைச்சு எல்லாம் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த பையன் அதுல இருந்து ஒரு வாய் கூட எடுத்து சாப்பிட மாட்டான். ரொம்ப நூதனமா இருக்கு. ஐயா, அவங்க சொல்றத நம்பாதீங்க. அவ்வளவும் போய் 2 தட்டி சாப்பிடுற உட்காந்துன்னு சொல்ல வேண்டியதானே? என்னடா என்னையா போட்டு குடுக்குற? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அவன் கீழே படுத்து உருள ஆரம்பிச்சிருவான். நீ என்னை தூக்கிட்டு போய் அடுப்பு பக்கத்துல நிக்க வச்சா நான் சாப்பிடுறேன். சாப்பிட வேணாம். 1.5 வயசு தான். நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. இல்லம்மா, 1.5 வயசு பையனுக்கு அதுக்குள்ள ஒரு அவன் இப்படி நான் சொன்னா யாருனாலையும் நம்ப முடியாது சார். எனக்கு தான் நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு நான் அவனும் சொங்கியும் கிடையாது, உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது. வெளியில போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். நம்ம ஃபீடிங் பாட்டில் எடுக்கணும், டைப்பர் எடுக்கணும், அவங்க ஸ்னீசிங் வருதான்னு பார்க்கணும். ஏங்க, இதெல்லாம் அந்தந்த சீசன்ல அவன் திங்கிறது தான். இத போய் ஐசியமா சொல்லிக்கிறீங்க லூசு மாதிரி. அதுக்கு முன்னால நான் போனோம்னா நான் மட்டும் ரெடி ஆகி போயிடுவேன். குழந்தை வெளியில கிளப்பி கூட்டிட்டு போறது பெரிய வேலையா இருக்கு. அதனால வெளியே போறதே வேணான்னு விட்டுட்டு வீட்லயே செட்டில் ஆயாச்சு. அண்ணே, இவன் வேண்டாம்னு எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். பிறந்த அன்னைக்கு நைட்டு மட்டும் தான் அவன் என்ன பீஸ்ஃபுல்லா விட்டான். இந்த ஸ்டில் இந்த டைம் வரலமே அழ ஒண்ணு தான் அவனோட ஸ்டாண்டர்டா வச்சிருக்கான். பிள்ளைய பெத்தவங்க பிய்ய திங்கணும்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ஆயி போச்சு சார் என் வாழ்க்கை. எப்பவுமே அழுதுட்டே தான் இருப்பான் சார். தூக்கம் நைட்ல சுத்தம் தூக்கம் போச்சு. 1.5 வருஷமா தூங்கி ரொம்ப நாள். இப்ப என்ன விட்டீங்கன்னா ஒரு 2 நாள் ஜாலியா தூங்க சொன்னா என் பையன் எல்லாம் நல்லா தூங்குவேன் சார். இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்ல உசுறு வாழ முடியும். அதுவும் யார்கிட்டயுமே போக மாட்டேங்கிறான். எங்க ஹஸ்பண்ட் கிட்ட கூட போக மாட்டான். அம்மா 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 என்ன நேரமும் என்கிட்டயே இருக்கிறான். ஆண்டர் சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது சித்ரா. அனாசிமா இவ்வளவு சந்தேகப்படுறாங்க. அப்பா கிட்டே அட்டாச்டா இருக்க மாட்டேங்கிறான். புஷ் பண்ண வேண்டியதுனே கொஞ்சம். அவருக்கு வேலைக்கு போகணும், வீட்டுக்கு வந்து தூங்கணும், சாப்பிடணும். அட சண்டாளா, நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே. நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு வந்து ட்வின்ஸ் பேபி சார், 2மே பாய். இப்போ 4 years ஆகுது. நான் என்ன பத்தி யோசிக்கிறதுக்கு டைம் இல்லாம இருக்கு. சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. 2 பேரையும் ரெடி பண்ணி விடுவேன். ஒருத்தர ரெடி பண்ணி விடுவேன். ஒருத்தனை ரெடி பண்ணிட்டு இன்னொருத்தனை ரெடி பண்றதுக்குள்ள அவன் எல்லாத்தையும் கழட்டிட்டு நிப்பான். நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதே கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து சார். சத்தியமா எனக்கு தெரியாது குழந்தைங்க 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா பால் கேக்குங்கன்னு சொல்லி. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. நான் நிஜமா எங்க அம்மா கேக்குறேன், என்னம்மா இது பால் குடிக்குது தூங்குது அப்புறம் மோஷன் போகுது, திருப்பி பால் குடிக்குது தூங்குது மோஷன் போகுது, என்னமா இதுதான் டியூட்டி. திங்க தூங்க பேலரி போட்டு திங்க தூங்க பேலரி போட்டு இன்னைக்கும் திம்பேன், தூங்குவேன், பேலுவேன், ரிப்பீட் முடியலப்பா என்னால. அப்புறம் பாத்தீங்கன்னா சாப்பாடு ஊட்டும் போது வாயிலே வச்சிருக்குங்க சார். ஆண்டோனே ஒரு வயித்துல ஒரு ஜிப் வச்சு கொடுத்துறேன். எது உள்ள போட்டு நீ எல்லாம் ஒரு தாயா? சார் எனக்கு அடிக்கடி தோணும் சார், ஒரு ஜிப்பு மட்டும் இருந்துச்சுன்னா தரதான் திறந்து ஜூஸ் பால் என்ன குடிச்சிட்டு மூடிட்டு நிம்மதியா படுத்து தூங்கிக்கலான்ற மாதிரி இருக்கும். This is too much. வீடு வந்து எனி டைம் கிளீனாவே இருக்கணும்.
எப்போ என்ன கிடைக்கும் எது வாயில போட்டுப்பானே தெரியாது. நாக்காடு சாருக்கு ஆஸ்பத்திரி ரொட்டியெல்லாம் இப்படித்தான் இருக்கும் போல் இருக்கு. அதோட இன்னொரு விஷயம், அவங்க பாப்பா வந்து அழுதுட்டே இருக்கா. என் பாப்பா தூக்கம் வந்துருச்சுன்னா தூங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு தோணால சிரிக்க ஆரம்பிச்சிருவா. இப்ப அவன் காலையில ஸ்கூலுக்கு அவனை கிளப்பணும்னா அவனை சீக்கிரம் எழுப்பி குளிச்சு சாப்பிட, இதுல ஏதாச்சும் ஒரு டிலே பண்றான், சீக்கிரம் சாப்பிடாதீங்கன்னா நீ கியூட்டா பேசல நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. இப்ப எப்படி இருக்கு முகர? நல்லா இருக்குது. இப்ப டென்ஷன் ஆகுறதே நான் மறந்து போய் எதுக்கு எடுத்தாலும் ஆதி சாப்பிட்டியா, அது எந்திரிச்சிட்டியா, குட் மார்னிங் குட் நைட்னு சொல்லி என் வாழ்க்கை பாத்தீங்களா ஒரு பெரிய ஜோக் ஆயிடுச்சு. இது ஜோக்கு, அழக்கூடாது, சிரிக்கணும். பழக்கம். உனக்கு அறிவு இருக்கா? நீலாம் ஒரு பிள்ளையா? என்ன இப்படி பண்ற? இப்படி வாழ வேண்டியிருக்கு. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிக்கிட்டு படுற பாடு. சரி. டாக்டர் என் குழந்தை பிறந்தவொடனே சொன்னாங்க, என் குழந்தை வந்து 4 கிலோ, 40 நிமிஷம் கேப்பில் 40 நிமிஷம் ஃபீட் பண்ணும் அப்படின்னாங்க. இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. ஸோ எனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னு சந்தோஷம்லாம் கிடையாது. டைம் பார்த்துட்டே இருப்பேன். 40 மினிட்ஸ் ஃபீடிங், 40 மினிட்ஸ் இன்டர்வல், 40 மினிட்ஸ் ஃபீடிங், 40 மினிட்ஸ் இன்டர்வல். முடியல எல்லாருக்கும் சந்தோஷம். எனக்கு எரிச்சல் ஆகுது. என்ன சந்தோஷமா இருங்க. என்னையா ஒரு கொடூரமான விஷயத்தை கூலா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவங்க நிறைய சொல்றாங்க. ஓகே, இதுல இவங்க சொல்லக்கூடியதுல எந்த எரிச்சல் சலிப்பு உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல? ஏன் இதை போய் ஒரு பெரிய விஷயம் பேசிட்டு இருக்காங்க? அதெல்லாம் சொல்லக்கூடாது. தூக்கம் இல்லைன்னு சொல்றதுக்கான மெயின் காரணம் என்னன்னா, இவங்க ஒரு குழந்தை வளர்ப்பை வந்து ஒரு வேலையா நினைச்சு பாக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் நீ பேசுற பேச்சிலேயே இப்ப சொன்னதுதான் ரொம்ப ஆறுதலா இருக்கு. அழுத பிள்ளை தான் பால் குடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த குழந்தை அழுதாதான் அதுக்கு பசிக்குதுன்னே அர்த்தம். அதுக்கு இல்லாம 2 மணி நேரத்துக்கு ஒரு தரம் சார்ட் போட்டு டிக் பண்ணி இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. குழந்தை வந்து ஈஸியா டைவர்ட் ஆயிடுங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுங்களேன், இல்ல நீங்க அதையே எவ்ரிடே பண்ணும்போது அதை பேம்பரிங்கா எடுத்துட்டு போறது அவ்வளவுதான். ஐ டோன்ட் அக்ரி வித் திஸ் பாயிண்ட். இல்லை நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. 1.5 வயசுல இருந்து வாஷிங் மெஷின்ல இருந்து நான் துணி எடுத்து போடணும்னா ஐ கால் ஹிம், கண்ணா பக்கெட் வச்சிருக்கேன், பக்கெட்ல நீ துணி எடுத்து போடு கண்ணா, அம்மா அந்த வேலையை முடிச்சு வந்தறேன்னு சொன்னா அழகா எல்லாமே எடுத்து போட்டுருவான். அப்படியே ரொம்ப சந்தோஷம். சமைக்கும் போதும் மேடை மேல உட்காந்துட்டு இருப்பான். அவங்க சொன்னாங்கல்ல இடுப்பு மேல வச்சுட்டு சமைப்பேன், மேடை மேல உட்காந்துருப்பான். நான் இங்க இவனை உட்கார வச்சா இந்த பக்கம் அடுப்புல நான் சமைச்சேன். அதான் அப்படி போயிட்டா எல்லாருக்கும் நல்லதுங்கய்யா. 1.5-2 வயசுலயே அவன் வந்து பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யணும், டீ எப்படி போடணும் எல்லாமே அவன் சொல்லுவான். அவங்க பாட்டிக்கு அவன் சொல்லி கொடுத்துருக்கான். பெருமையா சொல்லுவேனே. நம்ம குழந்தை பெத்துக்கு போறோம் நம்ம நினைச்சாலே கண்டிப்பா தூக்கம் போகும். நமக்கு வந்து சாப்பாடு வந்து நமக்கு டைம் சாப்பிட முடியாதுதான். அதுதான் ரியாலிட்டி. நான் மேல என் பொண்ணை கூட்டிட்டு போவேன். அவங்க என் பக்கத்துலயே உட்கார வச்சுட்டு ஸ்டூல் போட்டு நான் வாஷ் பண்ணிருக்கேன். அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க 1 வயசுல இருந்து. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அவங்க சொன்ன மாதிரி ஒரு தடவை பக்கத்துலயே உட்கார வச்சுட்டு தோசை ஊத்துறதுல டபக்குன்னு விழுந்துட்டான் அந்த ஸ்லாப்ல இருந்து. அப்ப என்ன பண்ண முடியும் நாங்க? எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? அதான் பதில். என்ன பொறுத்த வரைக்கும் should not be allowed. நீங்க என்ன சொன்னாலுமே வெடிக்கும் பண்ணும். என்ன எண்ணெய் இருக்கும், கடுகு போடுவேன், நான் வந்து பூண்டு போடுவேன். இதெல்லாம் வந்து என் குழந்தை வந்து பக்கத்துல நிக்கணுமா? சரிடாக்கு, நீ ரொம்ப கோவமா இருக்க. நான் அப்புறமா வந்து மீட் பண்றேன். கிச்சன்ல எல்லாம் குழந்தைங்களுக்கு எப்பயுமே சூடான பால் எடுத்து நீங்க எங்க வைப்பீங்க? என்ன பக்கத்துலயே வச்சுக்கிட்டு இருப்பேன், தோசை வைப்பேன், நான் வந்து கடுகு என்ன சொல்லி கொடுப்பேன், பூண்டு போடுறத சொல்லி கொடுப்பேன். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? நான் 1.5 வயசுல இருந்தே அவனை வந்து கூட வச்சு சமைச்சிருக்கேன். ஃபர்ஸ்டே அவனுக்கு சொல்லி கொடுத்தாச்சு, இந்த விஷயத்தை நீ தொடவே கூடாதுன்னு. இப்ப வரைக்கும் அவன் தொட்டதே கிடையாது. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். I cannot accept anybody allowing their children to the kitchen. I care about your children, so I'm saying that nobody should allow your children to the kitchen. சார் சத்தியமா சொல்றேன் சார், வெள்ளக்காரன் நம்ம நாட்டை விட்டு போயிட்டான் சொல்றாங்க சார். அது சுத்த போய். நிறைய குழந்தைங்க எங்க சொந்தக்காரங்கல பாலெல்லாம் எடுத்து கொட்டிப்பாங்க. குக்கர்ல கை வச்ச கேசஸ் இருக்கு. என்ன சூடான பொருள் அவ்வளவு மிங்கிள் ஆகிற இடத்துல நீங்க எப்படிங்க பன்னீர் பட்டர் மசாலா உங்க குழந்தை தெரிஞ்சுக்கவே தேவையில்லைங்க. How to make பன்னீர் பட்டர் மசாலான்றத 25 வயசுல பார்த்து கத்துக்கிட்டோங்க. நீங்க தான் பெரிய அறிஞர்கள். பிறக்கும் போதே 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் நாங்கெல்லாம் களிமண் நம்ம வச்சிருக்கிற மாதிரி மண்டைக்குள். ஒரு குழந்தையும் இன்னொரு குழந்தையும் கம்பேர் பண்ண கூடாதுன்னு ஒத்துக்கிறீங்களா? 100% கம்பேர் பண்ணவே கூடாது. Yes, similarly don't compare motherhood. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. Your style of motherhood is different, her style of motherhood is different, her style of motherhood is different. நாங்க அனுபவிச்ச challenges are totally different. இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. எல்லாமே என்னால தான் நடக்குது. என்னால மட்டும் தான் என் குழந்தையை சூப்பரா வளர்க்க முடியும். நான் இல்லனா எதுவுமே நடக்காது அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களே தூக்கி அவங்க மேல போட்டுக்கறாங்க. கரெக்ட்டா கட்டுட்டா. பெத்த அம்மா மேலயும் நம்பிக்கை இல்ல, கட்டின புருஷன் மேலயும் நம்பிக்கை இல்ல. இதுல வர எங்களை பெத்த அம்மா மேலயும் நம்பிக்கை இல்ல. யார் மேல தான் நம்பிக்கை? அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். சரிங்க பாருங்க சார். நான் கஷ்டப்பட்டு நைட் ஃபுல்லா அவனை வச்சு கையில வச்சுக்கிட்டு வீட்டு ஃபுல்லே ரவுண்ட் அடிப்பேன் சார். அவனை இவங்க நைட் ஃபுல்லா தூங்குவாங்க, டேல நான் வேலைக்கு போவேன், இவங்க டேல கொஞ்சம் தூங்குவாங்க. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. ஜி தல தயவு செய்து நான் அப்படி மட்டும் பாக்காதீங்க. அவ்வளவுதான், இன்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க. மூஞ்சிலி முடிக்க மாட்டேன். இந்த பக்கத்துல சொல்றேன், கேட்டு போங்கயா. நான் என்ன சொல்றேன், வெளியா சொல்லிருந்தா நேரா உனக்கு கூட நின்றுப்பேன். சார் வேணும்னே நான் இங்க வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன் சார். அவரே இப்பதான் உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு அண்ணன் இருக்க துணிச்சல அவன் பேசான். சபாஸ் மாமா சபா. நான்
நான் இப்ப என்ன ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன்னா 1000 பேர் இல்ல 100 பேர்ல 1,00,000 பேர் என் வீட்லயே வந்து உட்காந்துக்கிட்டு நீ பெத்து போடு நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாலும் நான் பெத்துக்க ரெடியா இல்ல. நான் பொழுது போல வீட்டுல உட்காந்துருக்கேன், சரி உட்காந்து பேசிட்டு இருக்கேன், எனக்கு காசு தராங்க, நீங்க எல்லாம் பாத்துட்டு இதை உட்காந்து 1/2 மணி நேரம் பாக்குறீங்க, முண்டமே வேஸ்ட் ஆகுது டைம், ஏஞ்சி வேலைக்கு போ.